ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நான் உங்க ஜெயலக்ஷ்மி. நானும் ஒரு சிலர போல தினமும் டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ஆள் தாங்க. இப்பவும் குடிப்பேன். வெரி ரேர்லி ஒன்லி. நான் வந்து டீ இல்லன்னா காஃபி. இப்போ ஒரு சாயந்திர நேரம் ஆச்சுனாலே எனக்கு ஒரு டீயோ, ஒரு காஃபியோ குடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ள தோணிட்டே இருக்கும். அப்படி ஒரு தோணுதல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணணும். சம்டைம்ஸ் நைட் ஷூட் போகுது அப்படின்றபோது, நான் என்னோட எனர்ஜி லெவல் மெயின்டெயின் பண்றதுக்காக என்ன குடிப்பேன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லெமன் ஒன்று ஆட் பண்ண போறேன். ஹனி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டை அண்ட் கிராம்பு இதை வந்து இடிச்சு தண்ணிக்குள்ள போட போறேன். இந்த ட்ரிங்க் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஈக்குவலா, எனக்கு அதுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நல்லா இடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும், கிராம்பு வந்து க்ளோவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ளோவ்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. இதில் நான் இப்போ லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் ஹனி ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது எனக்கு அந்த சுகர் கிரேவிங்க்கு அந்த ஹனி போயிட்டு அது ஈக்குவலைஸ் பண்ணிடும். எனக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி சுகர் போட்டு ஒரு டீ குடிக்கணும், இல்லை ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா, அது சரி செய்திடும். ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. இதில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்னதாக இஞ்சி பீஸ் இதில் இடித்து போட்டுருவேன். இந்த இஞ்சியும் நம்ம இந்த தண்ணியில் போடுறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாசனை, பட்டையோட வாசனை, இந்த கிராம்போட வாசனை, அப்புறம் இந்த இஞ்சி, அது எல்லாம் சேர்ந்து அந்த ஹனியோட ஸ்வீட்னஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது என்னோட உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்ற அந்த ஒரு ஃபீலோடு நான் அதை குடிக்கும்போது எனக்கு இன்னும் அதோட பெனிஃபிட் வந்து 100 மடங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.